கிறிஸ்துக்குள்ளாக பிறந்தன்னா மேலான காரியங்களை நம்ம நாட கற்றுக்கொள்ள வேண்டும். கீழானவைகளை அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல, மேலான காரியங்களை நம்ம நாட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம மேலான காரியங்களுக்காக நம்ம ஓடும் பொழுது அநேக காரியங்கள் நம்மை பின்னோக்கி இழுக்கும். இந்த விமானத்தை பாருங்க, அது மேலே ஏறி செல்லும் பொழுது புவியீர்ப்பு விசை கீழே இழுக்கும். உடனே அந்த விமானத்தில் அந்த 2 இன்ஜினுடைய பவரை அதிகரித்து அந்த விமானம் மேலே போன பிறகு மிகவும் லகுவாக வேகமாக பறக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பரலோகத்தின் காரியங்களை நம்மை நாட நாட அதற்காக நம்ம ஸ்டெப் எடுத்து எடுத்து வைக்க வைக்க நம்முடைய வாழ்க்கையில உலகம் பின்னோக்கி இழுக்கும். உலகத்தினுடைய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், பாடுகள், துயரங்கள் எல்லாம் நம்ம பின்னோக்கி இழுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி அந்த விமானம் தன்னுடைய அந்த 2 இன்ஜினுடைய பவரை அதிகரித்து செல்லுதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அதிகமாக நம்ம வசனத்தை தியானிக்க வேண்டும், அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படி வசனத்தை வாசித்து வாசித்து ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுனா, நாமும் அந்த விமானத்தை போல வேகமாக பறக்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் குறித்த காரியங்களை நம்ம முடிக்க கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆமென்.